வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மேக் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். இது ஒரு வெஸ்டர்ன் வியர் ட்ரெஸ், ஜீன்ஸும் டாப்பும். ட்ரான்ஸ்பரண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்காக. இது ஒயிட் கலர்னால சில்வர் கலர் ஹெட்பின்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு சில்வர் கலர் செயின், அதோட இந்த ஹெட்பின்ஸு அப்படியே பீட்ஸோட ஜாயின் பண்ணி ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணலாம். வாங்க. இதை பிடிச்சிட்டு நம்ம அந்த குரட்டை வச்சு நம்ம டைட் பண்ணும்போது அந்த பீட்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அந்த குரட்டை வச்சு நம்ம டைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நல்லா அந்த பீடை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. டபுள் கலர்னால ஃபஸ்ட்டு ப்ளூ எல்லோன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்க ஈஸியாக தெரியும், ஆனால் அது டைட் பண்ணும்போது ஒவ்வொரு இதை நம்ம டைட் பண்ணும்போதும் அந்த பீட் அப்படியே சுற்றும். நம்மளுக்கு கொஞ்சம் அந்த டைட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக நம்மளுக்கு டைட் பண்ண கொடுக்காது, அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். இதே சேம் மாடலில் நம்ம நெக்லஸுமே செய்யலாம். நெக்லஸ் செய்யலாம். அப்புறம் நம்ம இதே மாடலில் நம்மளே செட்டாக நம்ம தோடு செய்யலாம், நெத்திச்சுடி செய்யலாம். ஆனால் நான் அவளுக்கு வெஸ்டர்ன் வியருக்கு வெறும் பிரேஸ்லெட் மட்டும் தான் என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்தேன். அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக நம்மளுக்கு கிடைக்கிது, ஜாலியாக பிரேஸ்லெட் போடுறோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காட்டிட்டு வராலாம். டூ கலர்ஸ்னால நம்ம டபுள் கலர் கீழே தொங்குற மாதிரி பீட்ஸ் விட்டுருக்கோம். இது கடைசி ஜாயிண்ட்டு. இதே சேம் ட்ரெஸ்ஸுக்கு இதே டிசைனில் நான் கிராக்கல் பீட் வச்சும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன், அதையும் பாருங்கள். இந்த 2 பீட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கையிலே நம்ம மேக் பண்ணி அதை நம்ம குழந்தைங்க கொடுத்து அவங்க ஹாப்பியாக அது போடும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். நீங்களும் இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது உங்கள் குழந்தைங்க கொடுத்துருக்கீங்களா? அவங்க எப்படி ஹாப்பியாக இருந்தாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது பாருங்கள், கையில் போட்டிருக்கும் போது எப்படி இருக்குன்னு. இந்த வெஸ்டர்ன் வியருக்கு ஏற்ற மாதிரி நல்லா வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ப்ரேஸ்லெட். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.